சென்னை கோயம்பேடு சந்தையில் மின் விளக்குகள், வர்ணம் பூசுதல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் 2024-25 நிதியாண்டில் 10 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆனால் தற்போது வரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பதாக வியாபாரிகள் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. 2024 மற்றும் 5ஆம் நிதியாண்டில் கோயம்பேடு மொத்த விற்பனை சந்தையில் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கும், குறிப்பாக இங்கு ஆர்ச் அமைப்பதற்கும், வர்ணம் பூசுவதும், அதே போன்று மின் விளக்குகள் அமைப்பதற்கென 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சிஎம்டிஏ சார்பில் இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட இந்த 10 கோடி ரூபாய் நடைமுறைப்படுத்தப்பட்டதா, இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டதா என்பது குறித்தாக விளக்குவதற்காக தற்போது வியாபாரிகள் சங்கத்தைச் சேர்ந்த முத்துக்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. கோயம்பேடுல பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டாலும் கடந்த நிதியாண்டில் 10 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டது. அடிப்படை வசதிகளை, கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்கு, மின் விளக்குகள் அமைப்பதற்கு. அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சா? எந்த அளவுக்கு இருக்கு சார்? அதாவது திட்டங்கள் பெரிதளவு அமைக்கிறாங்க. இதுக்காக ஆயிரக்கணக்கான கோடிகளை அவங்க அறிவிக்கிறாங்க. அதாவது முதல் தடவை 42 கோடினாங்க, அதுக்கப்புறம் 20 கோடினாங்க, அப்புறம் 22 கோடினாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு சென்ற வருடத்தில் அமைச்சர் அவர்கள் 10 கோடி ரூபா ஒதுக்கி மேம்பாட்டு திட்டத்துக்காக ஒதுக்கினாங்க. ஆனால் இதோட அறிவோடு சரி எந்த விதமான செயல்பாடுகளும் எதுவுமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 10 கோடி ரூபாவில் இந்த வர்ணம் பூசுறது, இந்த மின் விளக்கு சரியாக எரிக்கிறது இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆகுது இந்த கோயம்பேடு மார்க்கெட் தொடங்கி. இந்த 27 வருஷத்தில் ஏற்கனவே அந்த இபி இன்னமும் பழுதடைஞ்சா அது சரி செய்யல. இபிகார்கிட்ட நாங்கள் முறையிட்டு கேட்டாலும் அவங்க என்ன சொல்றாங்க, பழைய உயர் மாத்தினாங்க, அதுக்கான ஃபண்டு இன்னும் வரலங்கன்றாங்க. அப்போ ஃபண்டு வரலாம், ஒதுங்கின பணம் எங்க போச்சுன்னு தெரியல. ஸோ ஒதுங்கின பணத்தை முறையா இபிகார்களுக்கு கொடுக்குறாங்களா, அதை செயல் பண்றாங்களா தெரியல. நம்ம சொத்து வரி கட்டுறோம், சொத்து பாதுகாப்பு சரியான முறையில் இல்லை. அதே மாதிரி நம்மளோட கழிவுநீரை அகற்றணும். அந்த கழிவுநீர் மழை பெஞ்சா கழிவுநீர் அதிகமாக இருக்கு. ஸோ அதையும் நாங்கள் அகற்றணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ மழை நீர் காடுகளை மட்டும் அமைச்சுக்கிறாங்களே கண்டி வேற எந்த விதமான வேலைகள் நடக்கல. தொடர்ந்து கோயம்பேடு சந்தைகளை மேம்படுத்துறதுக்காக ஒவ்வொரு முறையும் நிதி ஒதுக்கீடு செய்யறதா சொல்றாங்க. இப்ப இந்த அறிவிப்புகள் அறிவிப்பா இருந்துட்டு செயல்பாட்டில் வர்றது எந்த அளவுக்கு ஏமாற்றம் அளிக்குதுன்னு ஒரு வியாபாரி அவங்களுக்கு அறிவு பண்ணும்போது கட்டமைப்பு ரொம்ப அருமையாக காட்டுறாங்க. இந்த மாதிரி பண்ண போறாங்க, இந்த மாதிரி செய்ய போறாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆசியால மிகப்பெரிய மார்க்கெட்டு, இந்த வணிக வளாகத்தை மேம்படுத்துறாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ பாருங்க, நுழைவாயில குப்பையை கொட்டி அதை அள்ள கூட சரியா மாட்டாங்க. அப்போ எந்த லட்சத்துலன்னு தெரியும் நல்லா. ஏன்னா குப்பையை ஒழுங்கா அள்ளினாதான் அது சீரமைப்பு கரெக்டா இருக்கும். குப்பைகளே சரியா அள்ளுறது கிடையாது. அது நம்மளும் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி அவங்களுக்கு போனை போட்டு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம முறையிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க அள்ளுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக கொடுக்குறாங்க. அது வரைக்கும் அந்த குப்பைகளை சரியா அள்ளுறதே இல்லை. ஸோ இப்போ பழுதறிஞ்ச மின் விளக்குகள்லாம் சரி செஞ்சாங்க, நல்லா இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் மின் விளக்கு சரியில்லை. அதே மாதிரி பாருங்க, அந்த இடத்துல பாருங்க எவ்வளோ ஒரு ஆபத்தான நிலையில் மின்சாரம் இருக்கு. ஸோ இதையும் நாங்கள் நேற்று தான் சொன்னோம், கீழே உயிரா மாதிரி இருக்குங்க, அதை சரி பண்ணி வைங்கன்னு. ஸோ அதுவும் ஏஐ என்ன சொல்றாரு, நான் இன்னொரு நம்பர் தரேன், அவர்கிட்ட பேசுங்கன்றாங்க. இந்த மாதிரி ஒரு பதில ஒரு ஏஐயே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அலட்சியமான ஒரு இதில் சொல்றாங்க, நாங்கள் எங்க ஒரு உயிர் சேதம் நடக்க போதோ அப்படின்னு பயத்தில் நாங்கள் பேசுறோம். ஆனால் அவர் அசால்ட்டா என்ன சொல்றாரு, இன்னொரு நம்பர் தரேன், நீங்க அவரை போய் பாருங்கன்றாங்க. அப்போ இது யாரை தான் நாங்கள் பார்க்கறதுன்னு தெரியல. ஒதுக்கிய பணத்தை முறையாக கட்டமைப்புகள் முறையாக செலவு பண்ணணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நேரடியாகவே கேட்டோம். இங்க இருக்கக்கூடிய வியாபாரி சங்கங்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்பது, ஒவ்வொரு நிதி ஆண்டிலும் கோயம்பேடு சந்தையை மேம்படுத்துவதற்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆனால் அந்த பணிகள் முழுவதுமாக கோயம்பேடு சந்தையை வந்தடைவதில்லை என்பதாக குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக 2024 மற்றும் 5ஆவது நிதியாண்டிற்கான அந்த பட்ஜெட்டில் 10 கோடி ரூபாய் சிஎம்டிஏ சார்பில் கோயம்பேடு சந்தையை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த நிதி என்பது தற்போது வரை பயன்பாட்டிற்கு வரவில்லை. அந்த தொகை எங்கே சென்றது என்ற சந்தேகமும் எழுகிறது. எனவே உடனடியாக இது தொடர்பாக உரிய நடவடிக்கை என்பது எடுக்கப்பட வேண்டும். கோயம்பேடு சந்தைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தருவதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வியாபாரிகளின் கோரிக்கையாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பத்மநாபனுடன் செய்தியாளர் முகமது ஜெயிலானி.